தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி வகுப்பறையில் ஆசிரியை கொலை. கத்தியால் குத்திக் கொன்றவரை கைது செய்தது காவல்துறை. கொல்லப்பட்ட ஆசிரியை ரமணியை பெண் கேட்டு சென்றிருந்த கொலையாளி திருமணம் செய்ய மறுத்ததால் கொலை செய்ததாக தகவல். ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம். கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையினருக்கு தெரியாமல் நடந்தது என்பதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. காவலர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்றது தவறு என்றும் விமர்சனம். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை இன்றே தொடங்க திமுக உத்தரவு. துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் நடத்த திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு வேண்டுகோள். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் 18 விழுக்காடு வாக்குகளை பதிவு. ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஜனநாயக கடமையாற்றினர். கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க ஆட்சேபனை தெரிவிக்காத காவல்துறை இன்று மாலையில் தீர்ப்பளிக்கிறது எழும்பூர் நீதிமன்றம். மதுரை அரிட்டாப்பட்டியில் சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனம் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை. சுரங்கப் பகுதியை மத்திய அரசு ஏலம் விட்டதாக கூறப்படும் நிலையில் தமிழக அரசு விளக்கம். திரையரங்க வளாகத்தில் முதல் காட்சி ரசிகர்கள் பேட்டியை தடை செய்ய வேண்டும். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை. பழனி மலைக்கோயிலில் ரோப்கார் சேவை மீண்டும் தொடக்கம். 2 மாதங்களுக்கு பின் ஆர்வத்துடன் பயணித்த பக்தர்கள். ஏஞ்சல் படத்தில் நடித்து தராததால் துணை முதல்வர் உதயநிதியிடம் 25 கோடி இழப்பீடு கோரிய வழக்கு தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் தொடர்ந்து மோசமான நிலையில் காற்று மாசு. 50 விழுக்காடு அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்தல். தெலங்கானாவின் வாராங்கலில் எஸ்பிஐ வங்கி கிளையில் 19 கிலோ தங்கம் கொள்ளை. வாடிக்கையாளர்கள் லாக்கரில் வைத்திருந்த நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக கயானா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரம்பரிய நடனத்துடன் உற்சாக வரவேற்பு. எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நெல்லை, கன்னியாகுமரி, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழகத்தில் இன்று திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் வருகின்ற 25ஆம் தேதி குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 26ஆம் தேதி
தமிழகத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 23ஆம் தேதி போல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கையும், ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் பெரிய மழை அளவிற்கு இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், உங்களுக்கே தெரியும், இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக கிட்டத்தட்ட 460 கோடி ரூபாய் இன்னைக்கு பல முன்னணி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எல்லா விதத்திலும் இன்னைக்கு அதை வழங்கி இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை மேன்மைப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறது எல்லா விதத்துமான ஒரு மீட்டிங், அந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் இருக்கும் பொழுது தான் நம்முடைய நண்பர் கேட்டது போல் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் தான். உடனடியாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசி தொடர்பு வந்து அங்கே இருக்கின்ற விவரத்தை கேட்டிருக்கிறார். மாவட்டத்துடைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கிறார். இப்போது நானும் நேரடியாக விமானத்துக்கு சென்று 3 மணி விமானத்துக்கு சென்று நானும் சம்பவம் நடந்த இடத்திற்கே செல்ல இருக்கின்ற அங்கே இருக்கின்ற கலெக்டரை நாங்கள் அமைச்சிருக்கோம். சம்மந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் நான் கலெக்டர்கிட்ட சொன்னது வந்து பிள்ளைங்க எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது, அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு விடுமுறை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த உரிய கவுன்சிலிங் வழங்க வேண்டும், அவங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். என்கின்ற இந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு நாள் தெரிந்து கொண்டு முழு விவரம் வந்தது பிறகு அங்கேயும் நம்முடைய சொல்லிட்டு நான் அந்த விளக்கத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் வந்து எப்போதுமே எங்களிடம் கேட்கறது இந்த பணி பாதுகாப்பு என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் அருகே ஆசிரியை வகுப்பறைக்குள் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வகுப்பறையில் ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். ஆசிரியையை வகுப்பறையில் புகுந்து கத்தியால் குத்திய அந்த நபர் யார், என்ன நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 4 மாதங்களுக்கு வந்து பணி சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டு உறவினர்கள் சென்னை வைத்து அதே பகுதியை சேர்ந்த மலன் என்பதை புதுமை செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்ய விரும்பவில்லை என்றதால் ரமணியை மதன் என்பவர் கத்தியால் குத்தியதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. பள்ளி வகுப்பறையில் புகுந்து பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம்.
இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். எப்படி இந்த கொலை நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் ரமணி. இவர் அதே பகுதி கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியில் சேர்ந்துள்ளார். 26 வயதான இவருக்கு திருமணம் செய்வதற்காக இவரது பெற்றோர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதனை அடுத்து அதே பகுதியை சேர்ந்த மதன் என்பவருடன் திருமணத்திற்கு நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் ரமணிக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த அந்த மதன் என்பவர் இன்று காலை வழக்கம் போல ரமணி பள்ளிக்கு சென்று வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற மதன் ரமணியை வகுப்பறைகளே மாணவர்களுக்கு முன்பு கத்தியால் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த மற்ற ஆசிரியர்கள் ரமணியை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் உள்ளே புந்து கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மோனிஷா, தற்போது அந்த கொலை செய்யப்பட்ட நபர் குறித்த விவரங்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் அப்போது யாரேனும் இருந்திருக்கிறார்களா? மோனிஷா, அதாவது ரமணிக்கு பெண் திருமணம் செய்வதற்காக அந்த மதன் என்பவருடன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுள்ளது. ஆனால் இந்த திருமணத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த மதன் என்ப நபர் திருமணம் செய்ய வலியுறுத்தி இன்று வகுப்பறையில் போது அவரை கத்தியால் குத்தியுள்ளார். வகுப்பறையில் அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது மற்ற வகுப்பறையில் இருந்த ஆசிரியர்கள் இவரின் சத்தம் கேட்டு வந்துள்ளனர். இதனால் மதன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனை அடுத்துதான் அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆசிரியர் ரமணியை உடனடியாக மீட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மோனிஷா, தற்போது இது குறித்து எந்த கட்டத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்திருக்கிறது? தஞ்சாவூர் மாவட்டம் வருகிறோம். பள்ளி வகுப்பறையில் காலையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது கத்தியால் குத்தி ரமணி என்ற ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சக ஆசிரியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மதன் என்பவர் பெண் கேட்டு சென்ற நிலையில் திருமணத்தில் விருப்பமில்லை என ரமணி கூறியதால் இந்த கொலையானது நடந்திருக்கிறது என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து நாம் அங்கு மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் கேட்டபோது தற்போது அந்த கொலையாளியானவர் பிடிபட்டிருக்கிறார், விசாரணையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது என கூறியிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி,
இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. வகுப்பறையிலேயே ஒரு ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திருமணத்திற்காக பெண் கேட்டு சென்ற போது அதில் விருப்பமில்லை என்று தெரிவித்ததன் காரணமாக இந்த கொலை சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ரமணியை கொலை செய்த மதன் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விளக்கத்தை மாவட்ட ஆட்சியர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரமணியை கொலை செய்த மதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறார். தஞ்சாவூர் மல்லிப்பட்டினத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று கூறியதன் காரணமாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் ஒரு ஆசிரியர் அரசு பள்ளி வளாகத்திற்குள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்த இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது? அங்கு மற்ற ஆசிரியர்களோ அல்லது அந்த பள்ளியில் பாதுகாவலர்களோ இல்லையா? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் ரமணி, 26 வயதான இவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்புதான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியாக பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கு திருமணம் செய்வதற்காக அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அப்போது மதன் என்பவருடன் திருமணம் செய்து வைக்கலாம் என பெற்றோர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது ஆசிரியர் ரமணிக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என தெரிகிறது. இதனால் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என அவர் பெற்றோர்களிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் திருமணத்தை கைவிடும் சூழல் இருந்த போது அந்த திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்ற அந்த மதன் என்பவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் ரமணிக்கு இதில் உடன்பாடு இல்லாதனால் இரு தரப்புக்கும் என்பது ஒரு சிறு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இன்று காலை வழக்கம் போல ஆசிரியர் ரமணி வகுப்பறையில் சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வேளையில் வந்த மதன் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்ட ரமணியை சரமாரியாக கழுத்து, முகம் மற்றும் மார்பு பகுதிகளில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் வகுப்பில் இருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டதாக தெரிகிறது. இந்த சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர்கள் விரைவாக வந்துள்ளனர். அவர்களை பார்த்து மதன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆசிரியர் ரமணியை மீட்டு உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதிக இரத்தப்போக்கு காரணமாக அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து தற்போது மதன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தகவல் தெரிவித்துள்ளார். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த மாணவர்களுக்கு முன்னிலையிலேயே ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா.